ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ இந்த மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்றத நம்ம என்னென்னு இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோ நம்ம ஓன் லாங்குவேஜ், மதர் லாங்குவேஜ் தமிழ்லேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ என்னென்னா, ஆல்ரெடி சிங்கிள் டைமென்ஷனல் அரே பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஒரு கபோர்டு, அதுக்குள்ளே வந்து நம்மளோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்குவோம். மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் மல்டி டைமென்ஷனல் அரே நிறையா இருக்குது. 2x2, 3x4. இப்போ அது மாதிரி தான் நீங்கள் ரூபி கியூப்ஸில் பார்த்துருப்பீங்க. 3x3 கியூப்ஸ் இருக்கும், 4x4 இருக்கும். ஸோ அது கூட அரே தான். இப்போ இங்கே வந்து நம்ம அரே பார்ப்போம். இப்போ இந்த அரேயில் வந்து நான் 3x3 போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3x3 அரே. 3x3 அரே வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக 3x3னா நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா. நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் சிங்கிள் டைமென்ஷன் அரேயில். அதே தான் இதுலேயும் சொல்ல போகிறேன். ஸோ இது ஒரு கபோர்டு. ஸோ இது ஒரு கபோர்டு உங்களுக்கு. இது ஒரு கபோர்டு, இது ஒரு கபோர்டு. ஸோ இது 1, இது 2, இது 2, இது 2, இது 3. ஓகேங்களா. ஸோ இந்த ஒன்றாவது கபோர்டில் வந்து நீங்கள் இங்கே ஒரு திங்ஸ் வச்சுக்கலாம், இங்கே ஒரு திங்ஸ் வச்சுக்கலாம், இங்கே ஒரு திங்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி செகண்ட் கபோர்ட், தேர்ட் கபோர்ட், 3 இதை வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரோன்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த 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 இது ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ரோன்னு சொல்லுவோம். ரோ இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா வெர்டிக்கலா, இதை வந்து காலம்னு சொல்லுவோம். ஸோ ரோ காலம். அரே இண்டெக்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து. இப்போ வந்து நான் இங்கே வந்து அரே வந்து A3/3 அப்படின்னு நான் சைஸ் சொல்கிறேன்னா உங்களுக்கு மெமரி இப்படி தான் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து இது வந்து ரோ, இது காலம். ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு இங்கேயே பாருங்கள், இந்த 1 0ன்னு இருக்குது பார்த்தீங்களா, 0 0. இப்போ வந்து 0 0ன்னு இருக்குது, 0,0 இருக்குங்களா. ஃபஸ்ட்டு இது இந்த இதை நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, அது ரோ, இது காலம். ஆல்ரெடி இங்கே நான் சொன்னது தான். இது வந்து ரோ, இது வந்து காலம். அப்போ இது ரோ, இது காலம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரோ வைஸாக இன்க்ரீஸ் ஆகும். இதை பாருங்கள், 0 1 2, 0 1 2, 0 1 2 இன்க்ரீஸ் ஆகிருக்குங்களா. இதை பாருங்கள், காலம் வந்து இந்த சைடு செகண்ட் இதை பாருங்கள், 0 1 2, 0 1 2, 0 1 2. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அரே இண்டெக்ஸ் வந்து எப்பொழுதும் 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அது ரோவாக இருந்தாலும் காலமாக இருந்தாலும் 0 தான். ஸோ 0/0, 0/1, 0/2. ஸோ ஃபஸ்ட்டு 0. இதை வந்து நம்ம ப்ரோக்ராமாக எப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், 3/3 அரேக்கு இப்படி தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒரு நம்பர் ஸ்டோர் ஆகலாம், இங்கே ஒரு நம்பர் ஸ்டோர் ஆகலாம். 3/3னா மொத்தம் எவ்வளோ நம்பர் ஸ்டோர் ஆகும்னு பார்ப்போம். இப்போது ப்ரோக்ராமில் வந்து இதை போட்டு பார்ப்போம். இதை வந்து அரே எப்படி மல்டி டைமென்ஷனல் அரே டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னா, டேட்டா டைப்பு, வேரியபிள் அண்ட் அதோட சைஸ் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ இங்கே வந்து நம்ம என்னன்னு பார்ப்போம்னா, எப்படி வந்து அதில் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நாங்கள் சொல்லி கொடுத்தது தான் உங்களுக்கு 0,0. ஓகேங்களா. அப்போ இங்கே 0,0ன்னு போடக்கூடாது, இப்படி தான் நீங்கள் போடணும். 0 0 அப்படின்னு நீங்கள் போடணும். ஓகேங்களா. இதோட வேல்யூ வந்து நான் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ஒவ்வொரு இடத்துல இன்சர்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்குவோம், 0 1. இது வந்து 2ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து 0 2, ஏன்னா 3/3 போட்டிருக்கேன். இது மாதிரி நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். 3/3ன்னு இல்லை, 2/2 போடலாம், 3/2 போடலாம். நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது மாதிரி 1/1 போட்டுகிட்டே போகிறேன்.
அடுத்து ஒரு ரோ முடிஞ்சிருச்சு, அடுத்தது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1/0 ஓகேங்களா. 4. ஸோ நான் வந்து இப்போ 2/2 வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நான் 2/2ஆகவே வச்சுக்கிறேன். 2/2னா நான் வரும் 0 1 தான் ஓகேங்களா. அப்போ 0 1 முடிஞ்சு, இங்கே 0, இப்போ இங்கே வந்து 1 0ன்னு வரும். 1 0 இங்கே 1 2 சாரி 1 1 முடியும். ஸோ லைன் பை லைன் அப்படி பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ஆஃப் கொடுத்து பிரிண்ட் பண்ணுவோம். இதே நம்ம வந்து ஃபார் லூப்பில் பண்ணுவோம். இப்போ ஃபார் இன்ட்டு i 0, ஏன்னா 0ல் தான் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் 0 வச்சுருக்கோம். i less than அரே சைஸ்னா 2, அதனால் 2 வச்சுக்கிட்டேன். i ++ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் போடக்கூடாது, ஏன்னா 0 1 2 தான். ஸோ 2 வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். இது நெஸ்டட் ஃபார் லூப்பில் தான் போட முடியும். இன் j, ஸோ இன்னொரு வேரியபிள் ஒன்று வச்சுக்கிட்டேன், j less than 2. மேலே இருக்கிறது ரோ, கீழே இருக்கிறது காலம். ஸோ இன்னர் ஃபார் லூப் வந்து காலம், அவுட்டர் ஃபார் லூப் ரோ. ரோ காலம் சரியாக புரியலைன்னா அந்த இதுக்கு முன்னாடி இருக்க அந்த பெயிண்டில் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பேன், அதை ஒரு தடவை இப்போ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் இங்கே a போட்டிருக்கேன். a ஆஃப் i j அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ இங்கே நான் ஸ்லாஷன் கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் பிரிண்ட் ஆஃப் ஸ்லாஷன் கொடுக்க போகிறேன். ஸோ அது உங்களுக்கு நான் இப்போ டெமோ காமிச்சோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஸோ எரர் இல்லை, நம்ம அவுட்புட் பார்ப்போம். ஸோ 1 2 3 4 வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது ஏன் பிரிண்ட் இங்கே கொடுத்துருக்கேன்றதை இப்போ நம்ம செக் பண்ணுவோம். இப்போ வந்து 2/2 தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எதுனா இது தான் 2/2னா இந்த போர்ஷன் மட்டும்தான், இது வராது, இந்த இது வராது ஓகேங்களா. ஸோ 2/2க்கு பார்த்தீங்கன்னா ஸோ 2/2 அப்படின்னா இதுதான் எடுத்துக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த போர்ஷன் தான் எடுத்துக்கும். இப்போ 0 0 0 1 ஓகேங்களா. 0 0 0 1. ஸோ அந்த இது அப்புறமேட்டு 1 0 1 1 இதுக்கு தான் அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இங்கே வருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 0 ஃபஸ்ட்டு இது வந்து 0 0 0 1 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு தான் நெக்ஸ்ட் லைன், ஸோ அதாவது 1 0 ஓகேங்களா. 1 0 1 1. ஸோ 1 0 1 1 வந்து இங்கே பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு. அதுக்காக நம்ம இப்படி கொடுத்துருக்கோம் ஸ்லாஷன். ஒரு ரோ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான், அதாவது 0 0 0 1 முடிஞ்சதுக்கப்புறம் தான் 1 0ன்றது ஒன்று ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் 1 1 ஸ்டார்ட் ஆகும். இப்படி தான் வந்து நம்ம பிரிண்ட்லன்னு கொடுக்க முடியும் ஓகேங்களா. மற்ற இதெல்லாம் கொடுக்க முடியாது. இதே 3/3 இது மாதிரி. இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் நம்மளாகவே என்ட்ரு பண்ணோம். இதே வந்து எப்படி வந்து ஃபார் லூப்பில் என்ட்ரு பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஒன்றும் இல்லை, இங்கே இதே கான்செப்ட் தான். இந்த அவுட்புட் எப்படி பிரிண்ட் பண்ணிங்களோ அந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ஃபார் லூப்பில் வந்து என்ட்ரு பண்ணலாம். நான் காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறேன். ஸோ நான் இந்த இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அதே தான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பிரிண்ட் ஆஃப் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கேன் ஆஃப் கொடுக்க போகிறேன். ஸ்கேன் ஆஃப் ஆம்ப்ரஷன் a ஆஃப் i j, அதாவது 0 0 0 1 உடைய வரிசையாக பிரிண்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த இது வந்து இங்கே நமக்கு தேவையில்லை.
ஏன்னா நமக்கு அப்படியே 1 by 1 வரிசையாகவே கேட்கட்டும். அடுத்து இங்கே நம்ம ஒவ்வொரு நம்பராக பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு இங்கே பிரிண்ட் ஆஃப், அதாவது என்டர் த நம்பர்னு சொல்லி வச்சு ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளே மெசேஜ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அப்படியே நம்ம கொடுத்துக்குவோம். ஸோ 2 எரர் காமிக்குது என்னன்னு செக் பண்ணுவோம். பிரிண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன், அது ஆக்சுவலாக பிரிண்ட் எஃப். இப்போ ஒரு எரர் காமிக்குது. இன்ட் ஐ ஆல்ரெடி டிக்ளேர்னு சொல்லுது. அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா ஐ வந்து மேலே ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இதை நம்ம எடுத்துருவோம். ஸோ இது வந்து இன்னர் ஃபார் லூப், அதனால் இங்கே இன்ட்டு போட்டுக்குவோம். ஸோ இப்போ நான் வந்து நீங்கள் கேட்கலாம் என்ன இங்கே இன்ட் ஐ இருக்குது ஆனால் வந்து இங்கே வந்து இது பண்ணியிருக்கீங்கன்னு. ஆக்சுவலாக இந்த இன்ட்டு ஜே வந்து இந்த அவுட்ரு ஃபார் லூப் லைஃப் டைமுக்குள்ளே தான் இந்த இன்னர் ஃபார் லூப்போட இன்ட்டு ஜேன்றது இருக்குது. அதனால் அதோட லைஃப் டைம் வந்து இந்த ஐன்ற ஃபார் லூப்புக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அதனால் நம்ம அகெயின் அதை வந்து டிக்ளேர் பண்ணணும். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். என்டர் த நம்பர்னு சொல்லுது. 1 2 3 4 பாருங்கள், 1 2 3 4 நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நம்ம எந்த இது வேணாலும் நம்மளால் அவுட்புட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து சியில் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே வந்து எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அதை கிளியர் பண்ணுறேன். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் மல்டி டைமென்ஷனல் அரே. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நான் மறுபடியும் அகைன் ஓரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து இங்கே என்ன பண்ணோன்னா அரே சைஸை டிக்ளேர் பண்ணுறோம். டிக்ளேர் பண்ணதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து 1 by 1 வாங்கணும். காரணம் என்னென்னா ஏ ஆஃப் 2 2 2 2னா 2 கபோர்டு இருக்கிறதா அர்த்தம். பார்த்திங்கன்னா அதாவது 4 நமக்கு வந்து 4 திங்ஸ் 4 ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த 4 ஸ்பேஸ் வேரியபிளை வந்து நம்ம நெஸ்டட் ஃபார் லூப் மூலியமாக வாங்கலாம். காரணம் என்னென்னா இந்த ஃபார் லூப் வந்து இந்த ஃபார் லூப் வந்து ஜீரோலே இருக்கும். ஆனால் இந்த ஃபார் லூப் வந்து 0 1 2 அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் அப்போ வந்து அந்த ஃபார் லூப் 0வாக இருக்கும்போது இது 0 1 2, அது 1ஆக இருக்கும்போது இது 0 1 2. இப்போ இந்த மாதிரி இதில் பிரிண்ட் ஆகிறதுனால நம்ம ஈஸியாக அரே இண்டெக்ஸில் வந்து வேல்யூ கெட் பண்ண முடியும். அதே மெத்தட்லேயே நீங்கள் எந்த மெத்தடில் வேல்யூ கெட் பண்ணுறீங்களோ அதே மெத்தட்லேயே இங்கே வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது இந்த ஸ்லாஷன் எப்பொழுதும் இன்னர் ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு தான் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு அரே ஃபார்மேட்டில் வந்து அவுட்புட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதனால் இதை மறந்துடாதீங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து மல்டி டைமென்ஷனல். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். நீங்கள் வந்து மல்டி டைமென்ஷனில் இது மாதிரி சின்னதாக செஞ்சு பாருங்கள். நான் 2 by 2 போட்டிருக்கேன், நீங்கள் வந்து 3 by 2 போடுங்க. இப்போ நான் இங்கே வந்து 3 by 2 போட்டால் இந்த இடம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன போடுறீங்களோ இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 தான் இங்கே போடணும். இந்த ஃபார் லூப்பில் போடணும். அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்களா, செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 இந்த இதை வந்து இங்கே போடணும். ஸோ செகண்டாக இருக்கிறத செகண்ட் ஃபார் லூப்பில் போடுங்க. இப்போ நான் வந்து 3 by 2 அப்படின்னா இங்கே 3 இருக்குது அப்படின்னா இங்கே 3 எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே 3 இருக்குதுன்னு சொன்னால் இங்கே 3 இருக்குதுன்னு சொன்னால் இங்கே நீங்கள் 3 போடணும். இங்கே 2 இருக்குதுன்னா இங்கே 2 போடணும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? இதான் மல்டி டைமென்ஷனல். இது மாதிரி 2 by 2 3 by 2 இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நிறையா அரேஸ் இருக்குது. அரேஸில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து நல்லா டீப்பாக பார்ப்பீங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.